லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ராஜாவே தெரியாது? தெரியாது சார். அப்போ இது யாரு? பணத்தை வாங்கி பேக்ல போடுறீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இவரை இல்ல, அவரை. நான் ஆல்ரெடி வாரண்டோட தான் வந்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல ஆர்டர் உங்களுக்கே அனுப்ப சொல்லவா? யோ கான்ஸ்டபிள், ஐயா அரெஸ்ட் பண்ணி அவரை. சரிங்க சார். சார் இருங்க சார். ராஜாவை அரெஸ்ட் பண்ணுங்க. சார், சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க? சார் எங்க அப்பாக்கு நடக்கிற அநீதியை தடுக்க தான் சார் பார்த்தேன். சார் அதெல்லாம் தப்பா சார்? உங்க அப்பா மேல இருக்கிற பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவர் கட்ட வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு அவர் மேல எந்தவித நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு பேங்க் மேனேஜருக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கல? சார் 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 அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார். சார் இது அவ்வளவு பெரிய விஷயமா ஆக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க புள்ள லஞ்சம் கொடுத்துருக்காரு சார். 50,000? அண்ணா என்னென்ன சொல்றாரு? டேய் ராஜா, அப்பாவுக்காக லஞ்சம் கொடுத்தியா? டேய், அப்பாவை போலீஸ் பிடிச்சிட கூடாதுன்னு எனக்காக லஞ்சம் கொடுத்தியாடா? டேய் பாண்டி, என்ன பண்ணிருக்கான் பாருடா. ஏன்டா ராஜா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க? டேய் நான் வயசானவன்டா, நான் எப்படியாவது போறேன், எங்கேயாவது போறேன். ஆனா டேய் நீ ஒரு புள்ள குட்டிக்காரன். இந்த அப்பாவுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேடா. ஐயோ 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 ஐயோ. மாமா, ரேவதி, என் புள்ள எனக்காக. இப்ப என்ன பண்றது? டேய் உன் புள்ள என் பேர அவன் ஸ்கூல்ல இருந்து வந்து அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அப்பாவுக்காக எதுவும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ சொன்னது இதானா? டேய் என்ன நிரபராதியாக்க நீ இப்படி குற்றவாளியா நிக்கிறிய ராஜா, குற்றவாளியா நிக்கிறிய. போடா. ஐயோ மாமா, நீங்க பெரிய மச்சான் கூட 2 நாள் சண்டை போட்டுனாலும் மாமா அவரோட மனசு 24 கேரட் கோல்டு மாதிரி. மாமா தனக்காக ஒரு 50 ரூபா செலவு பண்ண 500 தடவை யோசிக்கிற மனுஷன் உங்களுக்காக 50,000 ரூபாய் பேங்க் மேனேஜருக்கு லஞ்சமா குத்துக்கிறாரு. மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, போலீஸ் கிட்ட சொல்லி அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. மாமா என்ன ராஜா இப்படி அவசரப்பட்டுட்ட? உங்க அப்பாவை காப்பாத்தணும்னா அதுக்கு நீ நேர்மையான வழியில முயற்சி பண்ணிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டியேடா. இல்லம்மா. ஏய் ராஜா, எனக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கு போலீஸ் இப்படி உன்னை புடிச்சிருச்சாடா? அதுவும் விஜிலன்ஸ் கையில சிக்கிட்டியாடா? ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல. என் புள்ளைய பாரு சீதா. என்னங்க பாக்குறது? அவனை பாருங்க. உங்களுக்காக என் புள்ள எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு பாருங்க. அர்ஜுனனுக்காக போருக்கு போய் உசுரை கொடுத்த அவன் புள்ள அபிமன்யு மாதிரி நிக்கிறான் பாரு என் புள்ள. என்ன பண்ணுவேன்? ஐயோ சார், சார் அவனை விட்டுருக்க சார், விட்டுருக்க சார்.
சார் ஏய், அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க எப்படிலாம் சார். நடிக்கிறாரு அடிக்க வேண்டாம் சார். சார் என் மேல கேஸ் போடுங்க சார். சார் என் புள்ள அப்பாவி சார். சார் இல்ல என்ன கூட்டு போங்க சார். என்ன சார் கூட்டு என்ன போங்க கூட்டு சார். போங்க சார். அவரை இழுத்துட்டு வாங்க சார். யோ எழுதிட்டு வாங்கயா. ஆயா ஆயா வா இதுவெல்லாம் ஸ்டேஷன்ல பேசுறோம். விடுங்க சார். ராஜா, அடியடியா. ரவி, சொல்லுடா. ராஜா. பாண்டி, பிரியாணியும் ஆட்டுக்கறியும் அழாத மேகலா. சூப்பரா இருந்தது. என்ன டேஸ்ட், அருமடா. எங்கடா வாங்கின? மாமா அது தெரியாது. நம்ம ஏரியால மசன் பாய் அவர்கிட்ட தான் வாங்கினேன். சூப்பர்டா. அண்ணன் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. சொன்னா கேட்டாதானே என் பேச்ச. மலரே, நீதான் வக்கீல் ஆக போறியே. ஆமா, இந்த லஞ்சம் கொடுத்த கேஸுக்குலாம் அடிப்பாங்களா என்ன? ஏன் பாண்டி, மாமா இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கேஸ்ல மாட்டினவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? என்ன மாமா நீங்க? எனக்கு என்ன தெரியாதா? என்னடா பண்ணுவாங்க? ஐயோ மாமா, ஸ்டேஷனுக்கு போனது சட்டை பேண்ட்லாம் கைட்டு ஜெட்டியோட அப்படியே தலையில தொங்க விடுவாங்க மாமா. ஐயோ. அப்புறம் அப்பால அரிசி மூட்டைக்கு வரல சாக்கு பை ஆ. கோணி பை மாமா, ஆ, அத வச்சு மூஞ்ச மூடி இருக்க கட்டி விட்டுருவாங்க. டேய், நம்ம ராஜா பாக்குறதுக்கு அழகா தான்டா இருப்பான். அவன் மூஞ்ச எதுக்குடா கோணி சாக்கு வச்சு மூடணும்? மாமா ஆ, அது வெறும் சாக்கு இல்ல மாமா, ஆ, அந்த சாக்குக்குள்ள எலி இருக்கும். ஆ. ஐயோ. அது தப்பிச்சு வெளியே போறதுக்காக மூக்கு வாய் காது அப்படியே கச்சி வெளியே பாக்கும் மாமா. கொடூரமா இருக்கும். ஐயே, சே சே சே. சரி, அப்புறம்? அப்புறமா ஆ, அது செம மாற்றி ஐஸ் வைப்பாங்க. இந்த டெட் பாடி எல்லாம் வைக்கிறதுக்கு பெருசா ஐஸ் வைப்பாங்கல்ல, ஆமா. பெருசா இருக்குமே அந்த ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டி மேல அப்படியே ஜெட்டியோட படுக்க வைப்பாங்க. ஐயோ, அந்த ஐஸ் கட்டி மேல ஒரு 6 ஹவர் படுக்க வைப்பாங்க மாமா. அப்படியே பாடியில ஃபுல்லா மத்து போகுது மாமா. ஐயோ. மாமா அதுக்கு மேல எவ்வளவு அச்சாலும் வலிக்காது. டேய், ஏண்டா வலிக்காம இருக்கிறதுக்கு எதுக்குடா அடிக்கணும்? மாமா நான் மாமா நீங்க. என் தம்பி வர ரொம்ப பாவம். ஐயா என்ன மாமா நீ இதுங்கள மாதிரி புரியாம பேசுனுங்கிற? அட என்ன மாமா நீங்க வேற. பல்லு புடிங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வலிக்கும் தாங்க முடியாதுல, அதே மாதிரி ஐஸ் கட்டில அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது மாமா. மாமா எங்க ஏரியால சில பேரு கட்சி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ. அவர் போசுல பெரிய மச்சானுக்கு ஒரு சட்டை குத்தமிச்சிங்களா இல்லையா? பாவம் இங்கிருந்து அச்சு இத்திரு போ சொல்லவே போலீஸ்காரங்க அச்சு சட்டை கீச்சு விட்டாங்க. கிழிச்சிட்டாங்களா? ஏண்டா பாண்டி, இந்த மாதிரி ஆட்களை ஜாமீன்ல கூப்பிட போகும்போது அவங்க என்னடா பண்ணுவாங்க பாண்டி? ஐயோ மாமா அது இன்னும் உக்குரமா இருக்கும். எப்படிடா மாமா? இது சாதா போலீஸ் இல்ல மாமா, லஞ்சம் ஒளிகிற போலீஸ். அதனால அவங்கள கூட்டு வர போறவங்கள முழு ஸ்பெஷலா கவனிப்பாங்க மாமா. மாமா அத்த வரும். இப்படி ஆயிடுச்சாடா பாண்டி? ஃபீல் பண்ணாதீங்க மாமா. ஏய் ரேவதி, கொடுங்க மாமா பாத்துக்கலாம். இப்படி நடிக்கிறாரு. அல்லாதீங்க. சீதா, சீதா வா. சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா சீதா? நம்ம பையன் நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கிட்டியா சீதா? ஆமாங்க, அவனுக்கு ஒண்ணு ஆகாம
நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சீதா அந்த விபூதியை கொடு, விபூதியை கொடு. கொடுங்க அத்தை. ரொம்ப ஃபீல் பண்ணுகிறாரு. இந்தாங்க. மாமா எனக்கும். அப்பனே முருகா, ஞான பண்டிதா, என்ன காப்பாத்துறதுக்காக லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டா என் புள்ள. அவனை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறையா. எப்படியாவது அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துறியா முருகா, முருகா. என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல சீதா? என் புள்ள வந்துட்டா ராஜா, ராஜா. சீதா என் புள்ள வந்துட்டா, ராஜா வந்துட்டா. சீதா வாடா ராஜா. அண்ணா முருகா. ராஜா, ராஜா பா. என்னாச்சுங்க? வலிக்குதுடி. சரி ராஜா வாடா, வா வந்து உட்காருங்க. வாங்க வா, இங்க வந்து உட்காருங்க. வாங்க. அதான் வந்துட்டார்ல. அல்லாதீங்க மாமா. கால்ல இருந்து அழுதுனே இருக்கீங்க. உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காரு. மாமா அல்லாதீங்க மாமா. வந்துட்டான்டா. இப்பதான் உனக்காக உங்க அம்மா வேண்டிக்கிட்டு வந்து திருநீர் கொடுத்தா. எங்க அப்பா முருகன் உன்னை கொண்டு வந்து சேர்த்துட்டான். டேய் ராஜா, உனக்கு ஒன்னும் ஆகலையாடா? ஒன்னும் ஆகல மாமா, ஒன்னும் ஆகல. கடவுளே. அப்பாக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சாதாரணமா தீத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நீ எதுக்குடா அவரை காப்பாத்துறேன்னு போய் லஞ்சம் கொடுத்து தேவையில்லாத வம்புல மாட்டிக்கிட்ட? சட்டையை புதுசா ஸ்டேஷன்லயே வாங்கி கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லம்மா, மாப்பிள்ளைக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்படியா மாமா? இனிமே வேற எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அம்மா என்ன போட்டு செம்மையா அடிச்சிட்டாங்கம்மா. உடம்பெல்லாம் சில்லு சில்லா வலிக்குதுமா. ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிக்காதீங்கம்மா. டேய் என்னது அடிச்சாங்களா? என்னது? டேய் என்னடா சொல்ற? டேய் பாண்டி அடிச்சாங்களாடா? ஐயோ டேய் ரொம்ப அடிச்சாங்களாடா? டேய் அன்னைக்கு உன்னை தள்ளி விட்டு மண்டை உடைஞ்சதுக்கே சீதா அப்படியே துடிச்சு போயிட்டாடா. ஆனா இன்னைக்கு உன்னை மல்லாக்க படுக்க போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டாங்களேடா. ஐயோ பாண்டி, பாண்டி என் புள்ள நிலைமையை என்னால பார்க்க முடியலடா. ஐயோ என்னாலையும் தாங்க முடியலமா. அவரை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுமா. ஏங்க அதான் அவன் வந்துட்டான்ல. நீங்க ஏன் இன்னும் இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க? நீங்க படுற கவலையில உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. மாமா அல்லாதீங்க மாமா, அல்லாதீங்க. அமைதியா இருங்க. நடிக்கிறாரு நடிக்கிறாரு. பாரு அங்க பாரு. மா 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 ஒரு முதுகுக்கு பின்னாடி டான்ஸ் ஆடி என்ன வெறுப்பேத்துறாருமா. பாருமா பாருமா. மாமா இப்படி ஆயி போச்சு மாமா. தலையில ஒன்னு அடிச்சிட்டாங்களா? டேய் அடிச்சிட்டாங்களா? என்னடா ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? யோ 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 நடிக்காத சொல்லிட்டேன். அங்க பாரு அங்க பாரு. ஐயோ என் புள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு சீதா. என்னமோ ஆயிடுச்சு சீதா. ஐயோ மாமா ஒண்ணும் இல்ல மாமா, பதறாதீங்க மாமா. டேய் நீ ஏன்டா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா தான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்தாருன்னா இப்ப நீயும் அதே மாதிரி பேசுற? மா அவர் நடிக்கிறாருமா. உன்னை காலையில போலீஸ் புடிச்சுக்கிட்டு போனதுல இருந்து திருட்டு பையன் இன்னும் நாக்குல பச்சை தண்ணி கூட படாம இருக்கிறாரு. தெரியுமா உனக்கு? ஆமா அத்தை, அதான். ஆமாண்டா. ஐயோ 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 ஐயோ. இப்பதான் பிரியாணியை வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் ரவுண்ட் கட்டி அடிச்சீங்க. அம்மாடி மேகலா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? புருஷன் போலீஸ்ல அடி வாங்கின கவலையில ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற?
இல்லங்க சத்தியமா அத்தை. சீதா இது வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி கூட படல சீதா. அம்மா அப்பா போய் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய் எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல அம்மா கொன்னுடுவேன். புள்ள பாவம் அப்பாவுக்காக போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவனை கவனிக்கிறதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குறை சொல்றோமா? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். ஆமா சீதா. அவரோட வேதனையும் அவரோட அழுகையும் அவர் விட்ட கண்ணீரும் உண்மையில எனக்கு தெரியும். நீங்க யாரும் அவரை பத்தி பேச வேண்டாம். இருங்கம்மா இருங்க. அவங்க போயிட்டு இந்த நாட்டை வச்சுக்கோங்க. ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா பூஜா பூக்காதே வேறு எங்கும் பூஜா. டேய் என்னடா பாக்குற? ஏண்டா நீ விடுற கண்ணீரையே நம்புற சீதா நான் விடுற கண்ணீரை நம்ப மாட்டாளா என்ன? மாமா. ஏண்டா நான் பெத்த உங்களுக்கே இவ்வளவு ஆக்டிங் வரும்போது உங்களை பெத்த எனக்கு எவ்வளவு ஆக்டிங் வரும்? சூப்பர் மாமா. யோ என்ன ஸ்கெட்ச் போட்டு மாட்ட வச்சு என்ன தர்மடி வாங்க வச்சிட்டல. யோ இதுக்கு நீ அனுபவிச்சே தீர்வை சொல்லிட்டேன். டேய் டேய் என்ன அதுக்குள்ள அவசரப்பட்டு சபதம்லாம் விடுற? டேய் இன்னைக்கு நடந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். நாளைக்கு காலையில தான் மெயின் பிக்சரே. சூப்பர். இது என்ன பிரமாதம்? நாளை காலையில உனக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன். என்ன பண்ண போற? என்ன 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 மிரட்டுறீங்களா? டேய் சொல்லிட்டா நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிடுவே ராஜா. ராத்திரி பூரா யோசிச்சுட்டே இரு. விடிஞ்சதும் என்ன மேட்டர்னு சொல்றேன். குட் நைட். யோ தனிகாச்சலம் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு அலாரம் வச்சு காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துரு. ஓகே? If you are bad, I am your dad. மாமா வாங்க மாமா. வாங்க. மேகலா கொஞ்சம் பொறுமையா. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்களே. லஞ்சம் கேஸ்ல புடிக்கிறவங்கள போட்டு இந்த அடி அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சும்மா இருந்திருக்க மாட்டான். ஏதாவது வாயை கொடுத்துப்பா நல்ல வாயிலே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஏய் நானே வெறுப்புல இருக்கேன். நீ வேற என்ன தேவையில்லாம வெறுப்பு ஏத்தாத சொல்லிட்ட. இவ வேற. அப்பா ராஜா கூப்பிட்டியாப்பா? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. எங்க அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உமிய வறுத்து உப்போட ஒத்தனம் கொடுத்திருப்பாங்க. வலி அப்போட விட்டு போயிருக்கும். ஏன் குடுக்க சொல்ல வேண்டியதானே? அது அடிபட்டு வீங்கி இருந்தாதான் அப்படி செய்யணும். இவனுக்கு பாரு நல்ல ரத்தம் கட்டி போயிருக்கு. இதுக்கு இப்படித்தான் செய்யணும். ஏய் உங்க ஆராய்ச்சிக்கு நான் தான் கிடைச்சனா? பாரு ரவதி எல்லாம் ஒன்னாலதான். மா ஆய் மா இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதாமா? இல்லப்பா, இதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி. உடனே இப்படி பண்ணலனா ரத்தம் கட்டின இடம் சரியாகிறதுக்கு 4-5 நாள் ஆயிடும். வலிய கொஞ்சம் பொறுத்துக்கையே. சரி கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். ஏய் மெதுவா பண்றீ. எவ்வளோ என்ன போட்டு பொல பொலன்னு புழக்க சொல்லியிருக்கான். மாமா பெரிய மச்சான் உங்களை பத்தி தான் சொல்றாரு மாமா. தெரியுது தெரியுது.
மாமா நீங்களா மாமா அடி சொன்னீங்க? ஏய் நான்லாம் அடிக்கலாம் சொல்லலை. அப்பால நல்லா சும்மா 2 மிரட்டியோட சொன்னேன். அவங்களே அப்படியே நல்லா டெவலப் பண்ணி போட்டு சாத்திருப்பாங்க போல இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து இவ்வளோ வேலை பண்ணுகிறீங்களே மாமா. வர வர நீங்க ரொம்ப டெரர் ஆயினே வரீங்க மாமா. பிளான் பண்ணி செய்யறதுக்கு இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளாடா. பாவம் பெத்த புள்ளியாச்சே. ஐயோ பாவன்னு தான் நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். சரி இதெல்லாம் வீட்டில் தான் திருந்தாது, ஊர்ல தான் அடி வாங்கி திருந்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா ஒரு 2 காட்ட சொன்னேன். அவ்வளோதான். 2 தட்டா? டெரர் தான். ஏய் ஏய் போய் அந்த ஆளுகிட்ட இன்னும் என்ன செய்ய போறாருன்னு கேளு. குதிரை மாதிரி இருந்த ஒன்ன வரி குதிரை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல உன்ன பண்ண என்னடா இருக்கு? ஏய் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு காலையில உனக்காக ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னாரு. முதல்ல அது என்னன்னு கேட்டு வப்போ. ஏண்டா நான் கேட்டா உடனே அவர் அப்படியே சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பாரு. நீ வேற. இத பாரு, என்னால இதுக்கு மேல எதுவுமே தாங்க முடியாது. ஏய் கொஞ்ச நேரம் இருடி. சரிங்க. ஒழுங்கு மரியாதையா போய் என்னன்னு கேட்டு வா ப்ளீஸ். போகவா? போ. போறேன். ஒரு நிமிஷம் இரு. ஏங்க இங்க மட்டும் கொஞ்சம் வைக்கிறேங்க. மாப்பிள. அப்பா. என்னையா? ஆமா நீங்க தானே அப்பா? அப்பா சரி நீ சொல்லுமா. அதாவது நீங்க ராஜாவை நாளைக்கு காலையில என்ன பண்ண போறீங்க? அவசியம் தெரிஞ்சாகணுமா? டெஃபினெட்லி. யா தெரியலனா அப்படியே தலையே வெடிச்சு போயிரும் போல இருக்குப்பா. இங்க கேட்டுட்டு போய் அவங்கிட்ட சொல்லுவியா? நெவர் பா. நோ. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயேன்.